ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனாஸ் குக்கரி. இப்போ சமீப காலமாக நம்ம எல்லார் மத்தியிலையும் அதிகமாக பேசப்படுற விஷயங்களில் ஒன்று தான் நோய் எதிர்ப்பு சக்தி. இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெல்லிக்காய் மாதிரியான விட்டமின் சி நிறைஞ்ச சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இந்த விஷயத்தை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஸோ இதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு ரெசிபி மூலமாக கொடுக்கலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேன் நெல்லிக்காய். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 7 பெரிய சைஸ் நெல்லிக்காவை இந்த மாதிரி கழுகி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி அங்கங்கே நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்திடலாம். நீங்கள் இதை ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கொதிக்க விடும்போது நெல்லிக்காய் ரொம்ப வெந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு ஹாஃப் குக் ஆனாலே நம்மளுக்கு போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுவோம். இந்த டைமில் ஒரு 1/2 கப் தண்ணியில் 1 கப் வெல்லத்தை சேர்த்தி இதுக்கு தேவையான பாகை நம்ம காய்ச்சிடலாம். பாகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இது 10 நிமிஷம் ஆன உடனே நல்ல பாகு திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடுவோம். நெல்லிக்காவை நீங்கள் நிறைய நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை 2 நாளைக்கு வெயிலில் நல்லா வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இதில் தேன் சேர்த்தி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் சேர்த்தி எல்லா நெல்லிக்காவும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தேன் சேர்த்தி இதை யூஸ் பண்ணலாம். இதை 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமே இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காவை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முழுசாக கொடுக்காம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம இதில் இருக்கிற கொட்டையை நீக்கவே இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேன் நெல்லின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ உங்களை தவறாமல் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.